ரா ஆரம்பிச்சோடனே பேக் ஸ்டேஜில் ஐஎஸ்கே வர வரைக்கும் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் சிஎம் பங்கு வருவார். சிஎம் பங்கு பேக் ஸ்டேஜ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ரிங்க்கு வருவார். அவர் தான் ராவை தொடங்கி வைப்பார். ராவை தொடங்கி வைக்கிறதுக்கு ரிங்குள்ளே வந்து சிஎம் பங்குக்கு வந்து பேச ஆரம்பிப்பார். எதை பற்றி பேசுவார்னு கேட்டிங்கன்னா, அவர் ஆதி காலத்தில் நடந்த ரிசல்மேனியாவை நடந்து முடிஞ்சு ஒரு மாதத்துக்கு மேலே திருப்பி ரிசல்மேனியா பற்றி பேச ஆரம்பிப்பார். ரிசல்மேனியாவிலேருந்து தொடங்குவார். ரிசல்மேனியாவில் பால் ஹியூமன் எனக்கு கூட அவன் ஏமாத்திருக்கான். ஆனால் வைஸ்மேன்ற பதவியை விட்டுட்டு எதுக்கு அவன் அங்கே போய் ஜாயின் பண்ணான்றது எனக்கு கேள்வியாக இருக்குது. அவன் எனக்கு சில விஷயத்தை வந்து விளக்கம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுவார். பேசிட்டு இருந்தோடனே பால்கிமன் கடுப்பாகி பேக் ஸ்டேஜில் மைக்கிலே பேசுவார். பால்கிமன் எங்கேருந்து பேசுவார் உள்றவா அப்படின்பார். பால்கிமன் உடனே ரிங்குள்ளே வரதுக்கு முயற்சி பண்ணுவார். என்ட்ரன்ஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்தோடனே நின்றுவார். நின்னோடனே செத்ரோயின்ஸும் பேரன் பேக்கரும் வருவாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறமும் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சிஎம் பங்கு செத்ரோயின்ஸும் பேசிப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி வரும். என்னன்னு கேட்டிங்கன்னா, சிஎம் பங்கை பார்த்து செத்ரோயின்ஸ் சொல்லுவார், போன வாரம் நான் சாம்பியனாக இருக்க வேண்டிய, நான் இந்நேரத்துக்கு வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக இருக்க வேண்டியது கெடுத்துட்ட நீ, அதுக்கு நீ தக்க பதிலடி வாங்கி தான் ஆகணும், அதுக்கான பதிலடி கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேரன் பேக்கர் சொல்லுவார். பேரன் பேக்கர் அடிக்க வருவார். டாகியா நீ என்ன அடிக்க போற, உன்னை நான் உரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேரன் பேக்கருக்கு வார்னிங் கொடுத்துட்டு செத்ரோலின்ஸை சொன்னதே பேரன் பேக்கர் வருவார். ஆனால் பேரன் பேக்கருக்கு வார்னிங் கொடுத்து சிஎம்க்கு ரெடியாக இருப்பார். சிஎம் பங்கு பேரன் பேக்கர் உள்ள வந்து அடிக்க ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் செத்ரோலின்ஸ் உள்ள வந்து சிஎம் பங்கு போட்டு அடிக்க ஆரம்பிப்பார். ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண செமிசைன் வருவார். செமிசைன் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்து செமிசைனி அட்டாக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜெய்யூசோ வருவார். ஜெய்யூசோ வந்து அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணுவார். ஜெய்யூசோ அட்டாக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் செமிசைன் சிஎம்க்கு சேர்ந்து கீழே போய் சேர் எடுத்துகிட்டு வந்து பேரன் பேக்கரி செத்ரோலின்ஸை அடிச்சு ஓட விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இவங்களாம் 3 பேர் ரிங்கில் நிற்பாங்க. அவங்க 3 பேர் ஓடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பென்டா வருவார். பென்டாவுக்கும் சாட் கேபிளுக்கும் போன வாரம் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த மேட்சுக்காக வருவார். இந்த நேரத்தில் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, இடையில ஒரு ஃபோட்டோ காமிப்பாங்க. எல்கிராண்டோ வந்து உட்காந்து ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ காமிப்பாங்க. அவர் வந்து மெக்சிகோவில் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. இந்த மாதிரி உருட்டுலாம் உருட்டிட்டு இருப்பாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னடாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சாட் கேபிள் வர்சஸ் பென்டான்ற மேட்ச் ஒரு நல்ல மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பென்டாவை வின் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் குயிலாவும் ராக்ஷனியும் வந்திருப்பாங்க. அவங்களோட மேட்ச் இன்னைக்கு டேக்டி மேட்ச் இருக்குது. நாங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்கானாலும் இப்போ நாங்கள் ரொம்ப ஹங்கரியாக இருக்கிறோம், வேட்டையாடுறதுக்காக காத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி வேட்டி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் லீவ் மோர்கன் இல்லாமல் ரிக்கர் மட்டும் இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பேக் ஸ்டேஜில் ஜட்மெண்ட் டேவில் ஒட்டுமொத்தமாக எல்லாருமே இருப்பாங்க. லீவ் மோர்கன் இப்போ காமிக்கப்படுறாங்க WWE. அவங்க ஏன்னா வேறு ஹாலிவுட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, டேக்டி மேட்ச் நடக்கும். இந்த டேக்டி மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டிங்க, கிரிட் பிரதர்ஸ் வர்சஸ் அதுக்கப்புறம் வார் ரைடர்ஸ் இவங்களுக்குள்ள நடக்கும். இந்த மேட்ச்சில் வந்து என்ட்ரிஃபேர் ஆகி நியூ டே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, கிரிட் பிரதர்ஸ் ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே போல் கிரிட் பிரதர்ஸ் ஜெயிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் செத்ரோலின்ஸுக்கு வந்து பேரன் பேக்கர் பேசிக்கிட்டு இருப்பார். அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். இன்றைக்கி வந்து ஜெய்யூசோ வந்துட்டான், அதனால் ஜெய்யூசோவை நீ அடுத்து அட்டாக் பண்ணுற ஜெய்யூசோ நோக்கி தான் உன்னோட டார்கெட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். பாலிக்மேன் உட்காந்து கவனிச்சிக்கிட்டு இருப்பார் செத்ரோலின்ஸ் பேசிக்கிட்டு இருக்கதை. ஆனால் ரோமன் ரிங்ஸில் இருக்கக்குள்ளலாம் பாலிகமன் ஐடியா கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் செத்ரோலின்ஸ் ரகசியமாக உனக்கு காதில் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பேக் டாப் ஆஃப் த டயரில் வந்து கிரேசன் வாலரும் அஸ்டின் தெரியும் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஜெய்யூசோ வருவார். ஜெய்யூசோ ஆடியன்ஸ் சைட்லேருந்து வருவார். ஹீட் மூமெண்ட் கெயின் பண்ணிட்டு வருவார். ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஜெய்யூசோ பேச ஆரம்பிப்பார். நான் வந்து சாம்பியனை ரீட்டைன் தான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பார். லோகன் பாலை கால் அவுட் பண்ணுவார். லோகன் பாலுக்கும் அவருக்கும் சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டில் மேட்ச் இருக்காரு. லோகன் பால் கூப்பிடுவார். ஆனால் லோகன் பால் கூப்பிட்டோன்னே கந்தர் தான் வருவார். கந்தர் வந்தோடனே பேசுவார், நான் வந்து WWE பார்த்தீங்கன்னா 80% டைம் சாம்பியனாகவே இருந்திருக்கிறேன், இவர் 20% டைம் தான் சாம்பியன் இல்லாமல் இருந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலை நீ ஜெயிச்சது வந்து எளிதான சாம்பியன்ஷிப் இல்லை அப்படின்றவர் சொல்லுவார். அந்த இடத்துல வந்து கந்தர் சொல்லுவார், நீ இந்த கந்தரை பார்த்து ஜெயிஸ் சொல்லுவார், நீ இந்த டேப் அவுட் பண்ணிட்டு போயிட்டியா, அப்புறம் என்னடா இங்கே வந்திருக்கிற, ரெசில்மேனியாவில் நீ தோத்து போனோன்னா ஆடியன்ஸ் டேப் அவுட் கந்தர் பேசுவாங்க. அதுக்கப்புறம் கந்தர் சொல்லுவார், இது ஈஸியான காரியம் கிடையாது, எனக்கு சாம்பியன்ஷிப், இந்த சாம்பியன்ஷிப்போட ஓனர் நான் தான், எனக்கு மீண்டும் வேணும், அதனால லோகன் பால் வர்சஸ் ஜெய்யூசோ உங்கள் 2 பேருக்கு நடக்க போகிற மேட்ச்சில் ஜெயிச்சுட்டு அடுத்து வர்றவங்கள்ட்ட நான் மோத போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அடுத்து என்ன நடக்கும், பேக் ஸ்டேஜில் வைக்கிங் ரைடர்ஸ் மேட்ச்சில் வந்து நியூ டே இன்டர்ஃபியர் ஆனதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆடம் பெர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இன்னும் வைக்கிங் ரைடர்ஸ் வர்சஸ் நியூ டே வர்சஸ் கிரெடிட் உங்கள் 3 பேருக்கு டேக்டிக் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ஜெய்யூசோ பேரன் பேக்கர் அட்டாக் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் தன்னோட மேட்சுக்காக ஃபின்பாலர் வந்திருப்பார். ஃபின்பாலர் வர்சஸ் ஏஜி ஸ்டைல்ஸ்ன்ற மேட்ச்சை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபின்பாலருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஜேடி அண்ட் கர்லிட்டோ வந்திருப்பாங்க. இவங்க எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஏஜி ஸ்டைல்ஸை வின் பண்ண போகிறத டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஏஜி ஸ்டைல்ஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி யார் வருவான்னு கேட்டிங்கன்னா, பென்டா வந்து ஜட்ஜ்மெண்ட் அடித்து ஒட்டுமொத்தமாக அடிச்சு போட்டுருவார். இந்த இடத்துல மேட்ச்சில் வந்து இதை பயன்படுத்திக்கிட்டு யார் வின் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, ஏஜே ஸ்டைல்ஸ் வின் பண்ணிடுவார். வின் பண்ணி ஃபின்பாலருக்கு எகென்ஸ்டாக வின் பண்ணிடுவார். 4 ஆர்ம்ஸ் மூலமே வின் பண்ணிடுவார்.
இது வந்து ஒரு சாதாரணமாகவே மேட்சாகவே ரொம்ப சாதாரணத்துக்கு மேலே போச்சு. ஏன்னா ஸ்டீல் கேஷ் போட்டு வின் பண்ண முடியாமல் 4 ஆர்ம்ஸ்லேயே வின் பண்ணிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜ்லேருந்து பிக்கி லிஞ்ச் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒட்டுமொத்தமான அமெரிக்கன் மேட் டீம் வந்து பேசுவாங்க. நான் இல்லை அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் வந்து இருக்கிறேன் இல்லைன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பிக்கி லிஞ்ச் வருவாங்க. பிக்கி லிஞ்ச் வந்து லேராவை பற்றி தான் பேச ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ரூசேவை பற்றி பேக் ஸ்டேஜ்லேருந்து ஒரு வீடியோ வரும். ரூசே வந்து எதுக்குன்னே தெரியாமல் போகிற மாதிரி காமிச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் சாமஸ் வந்து அரிக்டோஸாவுக்கு புஷ் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு, எனர்ஜி பண்ணிக்கிட்டு இருப்பாரு, பேசிக்கிட்டு இருப்பாரு சப்போர்ட் பண்ணி. அதுக்கப்புறம் கொரில்லாவும் கடைசியாக ராவோட மெயின் ஈவெண்ட்டில் ஒரு டேக் டீம் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க போன வாரமே. அந்த டேக் டீம் மேட்ச் வரும் கொரில்லா அண்ட் ராக்ஷனி வர்சஸ் அதுக்கப்புறம் யூஎஸ்கே அண்ட் ரியா ரிப்ளே இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 டீமுமே நல்லாவே டாமினேட் பண்ணாங்க. இந்த மேட்ச் ஒரு நல்ல மேட்சை தான் கொடுத்தாங்க. ஏன்னா மெயின் ஈவெண்ட்டில் வச்சிருக்காங்க. மெயின் ஈவெண்ட்டில் உமன்ஸ் டேக் டீம் மேட்சஸ் வச்சதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. கடைசியில் இந்த மேட்ச்சில் வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா, யூஎஸ்கே அண்ட் ரீகா ரிப்ளே வின் பண்ணிடுவாங்க. யூஎஸ்கேயும் ரீகா ரிப்ளே வின் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, சாம்பியன்ஷிப்பை தூக்கி யூஎஸ்கே செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ரீகா ரிப்ளே யூஎஸ்கே கையை தூக்கி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த சாம்பியன்ஷிப்பை உத்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள மீண்டும் ஃபீல்டு வரப்போதே. ஏன்னா WWE என்ன பண்ண போகிறாங்க அடுத்துன்றது இந்த ஸ்டோரி லைனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை தெரிஞ்சிக்க முடியும். இதுதான் இந்த ராவல் நடந்துச்சு. இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார்